சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய திரை வாழ்க்கையில மாபெரும் வெற்றி படமாக ஜெயிலர் படம் அமைச்சது. கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியான இந்த படத்தை இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் அவர்கள் இயக்க சன் பிக்சர்ஸ் தயாரித்துமே இருந்தாங்க. படத்துல ரஜினி சாருடன் இணைந்து ரம்யா கிருஷ்ணன், விநாயகன், வசந்த் ரவி, சிவராஜ்குமார், மோகன்லால் அப்படின்னு பல செலிபிரிட்டிஸ் நடிச்சிருந்தாங்க. உலக அளவுல பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் 620 கோடிகளுக்கு மேல வசூல் செய்து ஒரு மிகப்பெரிய சாதனையா படைச்சது. ஜெயிலர் படத்துடைய இரண்டாம் பாகம் தற்போது உருவாகிட்டு இருக்கு. படத்துடைய படப்பிடிப்பு ஒரு பக்கம் சூப்பரா போயிட்டு இருக்கா. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஜெயிலர் 2 திரைப்படம் பற்றி ஒரு முக்கியமான தகவல் ஒன்றுமே வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது பல வருடம் கழித்து இந்த படத்தின் மூலமாக காமெடி நடிகரான வடிவேலு அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் இணைந்துள்ளார் அப்படின்னு ஒரு டாக் இருந்தது. சோ வடிவேலு அவர்களிடம் படக்குழு ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நடத்தினாங்களாம். அதுல வடிவேலு அவர்கள் மீண்டுமே மாறல, அதே மாதிரி திமிரு பிடித்துதான் இருக்கிறார் அப்படின்றது தெரிய வந்திருக்கா. ஆகையால ரஜினிகாந்த் அவர்களே வடிவேலு அவர்களை படத்துல இருந்து நீக்கிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காராம். சோ இந்த தகவல் பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரமுகி அப்படின்ற படத்துல சூப்பர் ஸ்டாருக்கும் வடிவேலு அவர்களுக்குமான காம்போ வேற லெவல்ல இருக்கும். சோ அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற இவங்களுடைய காம்போவும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட 2 ஜாம்பவான்கள் இந்த படத்துல இணைந்து நடித்தா படத்திற்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும் அப்படின்னு ரசிகர்களுமே கருதுனாங்க. ஆனா வடிவேலு அவர்கள் திமிருப்படுத்தவர் அப்படின்றது பலருக்குமே தெரிந்த விஷயம் தான். ஆகையாலதான் இந்த வாய்ப்புமே அவரை விட்டு நழுவி போனதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.